அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரின் vlog. ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வீட்டில் கிட்ஸ்லாம் இருந்தால் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளேஸ் தான் வீக்கெண்டில் சூஸ் பண்ணி போவோம். ஏன்னா அப்போ தான் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் வந்து ஹாப்பியாக இருப்போம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ என்ன பிளேஸ் பார்த்தீங்கன்னா, துபாயில் இருக்கிற ஜுமைரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். ஸோ ஜுமைரா அப்படின்னு நமக்கு சொன்னாலே பார்த்தீங்கன்னா யூஏல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது பீச் தான். ஸோ ஜுமைரா பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். ஸோ ஜுமைரா பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான ஒரு பிளேஸும் கூட சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வந்து ஃபாரினர்ஸ் தான் பார்க்க முடியும் இந்த பிளேஸ் ஜுமைராவில். ஸோ ஜுமைராவில் பார்த்திங்கன்னா அதிகமாக வில்லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பீச் பக்கத்துலேயே அழகாக வில்லாஸ் அந்த மாதிரி நிறையாவே இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜுமைராவில் இருக்கிற ஒரு மால் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மால் நேம் பார்த்தீங்கன்னா மெர்கோட்டா மால். ஸோ இந்த மாலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷார்ஜாலேருந்து ஜுமைராவுக்கு வரத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு கூட சொல்லலாம். ஸோ இந்த மால் பார்த்திங்கன்னா இத்தாலியில் உள்ள ஒரு சின்ன ஊரை வந்து பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம உள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்திங்கன்னா அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதை டிசைன்ஸ் ஆகட்டும், உள்ளோட இன்டீரியர் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ வால்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரிக்ஸு அந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு அழகாக அந்த மால் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா சீலிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிளாஸால் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாலில் பார்த்திங்கன்னா நிறையா பிராண்ட்ஸ் உள்ள ஷாப்ஸ் நிறையாவே இருக்குது. காஃபி ஷாப்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இந்த மாலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த மாலை விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாலில் என்ன ஸ்பெஷல் நாங்கள் எதுக்கு விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சர்க்கஸ் ஷோ அண்ட் தென் ஒரு பெரிய ஸ்லைட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்க தான் இன்றைக்கி நாங்கள் இந்த மாலுக்கு விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்க்கஸ் ஷோ அண்ட் ஸ்லைட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ தான். ஸோ இந்த ஷோ பற்றின டீட்டெயில்ஸ், இந்த டைமிங், இந்த சர்க்கஸோட டைமிங் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஒரு டைமிங் நாங்கள் போன டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 5:45க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ 6:30க்கு தான் ஷோ. ஸோ 6 o'clock பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்லைட் போக தான் நாங்கள் வந்து இங்கே வரிசையில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து நம்ம ஸ்லைட் போகணுன்னா கிட்ஸாக இருக்கட்டும் நமக்கு சாக்ஸ் கண்டிப்பாக வியர் பண்ணணும். ஸோ சாக்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸை வந்து வேர் பண்ணிக்கணும். ஒரு ஏஜ் 6 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா தனியாக போகலாம். ஸோ 6 இயர்ஸ்க்கு கீழே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கூட போகிறது கொஞ்சம் அவங்களுக்கும் சேஃபாக இருக்கும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்லைட் கூட சொல்லலாம். ஸோ நம்ம போனோம்னா நம்மளும் கண்டிப்பாக அதுக்கு வந்து சாக்ஸ் போட்டுக்கணும். ஸோ நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு அது தெரியல, சாக்ஸ் வேறு பண்ணாமல் போயிட்டோம். ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியா இருந்துச்சு, கிட்ஸ் ப்ளே ஏரியா. ஸோ அங்கே போய் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாக்ஸ் வாங்கிக்கிட்டோம். ஸோ ஒன் டைம் ஆசைப்பட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்லைடை அழைச்சிட்டு போகாமல் வந்து அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் போய் சாக்ஸ் எனக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி வாங்கிக்கிட்டு ஸோ நாங்கள் வந்து இந்த ஸ்லைட் போனோம். ஸோ 6 o'clock பார்த்திங்கன்னா ஸ்லைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் மேலே போய் பார்க்கறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா கிட்ஸ் வந்து லைனில் நின்றுட்டாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஒரு மேலே நின்று நாங்கள் வர சாக்ஸ் வேறு புதுசாக இப்போ வாங்கிட்டு வந்தோமா. ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா டைமிங் போயிடுச்சு. ஸோ நாங்கள் ஸ்லைடு மேலே வரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 5 minutes முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்போ தான் ஸ்லைட்லேருந்து கீழே இறங்கி வந்து நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் 5 minutes மிஸ் பண்ணிட்டோம் ஷோவை. ஸோ ஷோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு 30 minutes கிட்டே அந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா 6 to 8 வரைக்கும் தான் ஸ்லைட் டைமிங் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்லைட் கண்டிப்பாக இருக்காது. போகணும் ஆசைப்படுறவங்க ஸோ 8 o'clock முன்னாடியே பார்த்திங்கன்னா போயிட்டு ஸ்லைட் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஷோ அப் டு 9:30 வரைக்கும் கேப் போட்டு ஷோ வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் உள்ள கிட்ஸை அழைச்சிட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ கிட்ஸ் கூட சேர்ந்து நம்மளும் இந்த ஷோ சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஸ்லைட் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்மளும் சேர்ந்து அதில் போகலாம், நம்மளும் தனியாகவும் போகலாம் அந்த ஸ்லைடில். ஸோ
ஸோ சம்மர் டைமில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக மால்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷோஸாக இருக்கட்டும், இல்லை கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்டிவிட்டி, கிராஃப்ட் ஷோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் மட்டும்தான் வந்து மால்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வின்டர் டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து வெளியே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸை அழைச்சிட்டு இந்த மாலை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சர்க்கஸ் ஷோ அண்ட் ஸ்லைட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1 வரைக்கும் தான் இருக்கும். நம்ம கிட்ஸுக்கு வேறு பார்த்திங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ்லாம் இங்கே முடிய போகுது. ஸோ அதுக்குள்ளே கிட்ஸை அழைச்சிட்டு மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஷோ பார்த்தீங்கன்னா 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 7 o'clock ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ 30 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு போனதே தெரில. ஒரு 5 மினிட்ஸ் தான் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரியே இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுனால நமக்கு டைம் போனதே தெரில. ஸோ இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ செஷன் நம்ம கிட்ட போய் கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹைஃபை கொடுத்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் போய் இந்த மாதிரி ஷோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் ஹைஃபை கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி ஷோ பார்ப்போம், போய் கொடுக்கவே மாட்டாங்க, கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்போ கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருந்தாங்க. ஸோ இப்போ தான் போய் ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா ஹைஃபை கொடுத்துட்டு அண்ட் தென் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ மற்ற குழந்தைங்கள்லாம் பண்ணுறத பார்த்துட்டு ஸோ எனக்கும் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு வந்தாங்க. ஸோ இந்த ஷோ முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயே மால் ரவுண்ட் அடிச்சுட்டு தென் கிளம்பியாச்சு. ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.